வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் என்ன சமையல் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து கழுவி அரிசி தண்ணி ரெண்டும் ஒன்றாவே வச்சுருவேன், வெந்து வந்துடும். பருப்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொஞ்சம், அதுக்கப்புறம் மூடி போட்டோன்னா தண்ணி வெளியில் பொங்கி வராமல் இருக்கும். அதனால தான் அப்படியே திறந்து வச்சுருக்கேன். அது சாம்பாருக்காக புளி ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரசத்துக்காக கொஞ்சம் தண்ணியில் புளி, மிளகு ஜீரகம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பும் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து இந்த பாக்ஸில் வந்து எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். டிஷ்யூ பேப்பர் போட்டு அது உள்ளார கொத்தமல்லி வச்சு மேலேயும் பேப்பரில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது வந்து முருங்கைக்காய், தக்காளி இதெல்லாம் இருக்குது. நம்ம சாம்பாருக்கு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சமையல். வாங்க எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா தண்ணி பொங்கி வராமல் நல்லா வந்து கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சாதமும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வந்து ரெடி ஆகட்டும். இந்த பக்கம் எதுவும் இல்லை, எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் எல்லாமே வந்து கழுவி வச்சிட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஃபுல்லாக நான் சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே இருக்கும். அந்த வானல் மற்ற எல்லா பாத்திரமும் அந்த பக்கம் வச்சுருப்பேன். அப்படியே இந்த சைடு ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா நான் செய்கிறதுக்கான அந்த மளிகை ஜாமான், டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, கேரியர்லாம் இருக்குது, அது மிக்ஸி ஜாரு அதெல்லாம் வந்து இந்த சைடில் வச்சுருப்பேன். மளிகை ஜாமான் எல்லாம் சைடில் அந்த பக்கம் ஆர்ஓ இருக்குது. இங்கே கீழே தான் வந்து சிங்க் அந்த சைடில். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பொறுமையாக செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரமே வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ரசத்துக்காக ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா புளி எல்லாம், இப்போ அதில் வந்து தேவையான அளவுக்கு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன தக்காளின்றதுனால ஒரு 2 தக்காளி வந்து போட்டுக்கலாம், அதுவே போதும். அந்த தண்ணியில் வந்து புளி, மிளகு ஜீரகம் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு போட்டு தான் வச்சுருந்தேன். இப்போ அது கூட வந்து கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா இதை கரைச்சி வச்சுக்கலாம். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் சேர்க்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ண தக்காளியை வந்து நம்ம இந்த ரசத்துக்கு ரெடி பண்ணதில் சேர்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சாம்பாருக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பெரிய வெங்காயம்ன்றதுனால பாதி மட்டும் போதும். அதனால் பாதி கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பாருக்காக அதையும் வந்து கட் பண்ணி வச்சிடுறேன். இது ரசத்துக்காக பூண்டு, அதை வந்து கழுவிட்டு அதையும் வந்து இது மாதிரி தட்டி நம்ம வந்து அந்த தண்ணியில் சேர்த்து கரைச்சி வச்சிடலாம். பூண்டு இதை மட்டும் சேர்த்து நம்ம கரைச்சிட்டா போதும். மீதி வந்து நம்ம தாளிக்கும் போது வந்து சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டையும் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு வானல் வச்சுட்டு இதில் வந்து நாம் ரசம் தாளித்து விட்டுடலாம். அந்த பக்கம் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு, அதையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் வந்துருச்சா அப்படின்றத. இப்போ அடுத்தது வந்து இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இந்த மிளகா வந்து காரமாக இருக்கும், அதனால் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து இதை தாளிச்சிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துடலாம். பெருங்காயம் தூள் வந்து இந்த மாதிரி நம்ம தாளிக்கும் போது சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும், ரசம் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி தாளிக்கும் போது சேர்த்துப்பேன் நான். இப்போ வந்து ரசம் கரைச்சி வச்சதையும் இதில் வந்து ஊற்றியாச்சு. இது வந்து இப்போ கொதிக்கட்டும். இப்போ சாதமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே மற்ற வேலைகள்லாம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா காய் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அந்த பாதி வெங்காயம் இருக்கு இல்லையா கட் பண்ணாமல், அது வந்து நான் கீரை செய்கிறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ வந்து ரசம் ஊற்றி வச்சாச்சு. அந்த பாத்திரத்திலே கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ரசம் கொதிச்சிருச்சு. அதை வந்து நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். கடைசியாக அந்த மாதிரி கொத்தமல்லி சேர்க்கும்போது தான் ரசம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அடுத்ததில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்து அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். சாம்பார்ன்றதுனால வெங்காயம்லாம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் ஒரு பாதி அளவு வதங்கினாவே போதும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளிலாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பழமாக இருக்குது, வேக ரொம்ப லேட் ஆகுது. அதனால் கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது பருப்பு வந்து தேவையான அளவுக்கு கீரைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி வந்து தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து பருப்பு தண்ணி வந்து ரசத்துலேயும் ஒரு 2 கரண்டி சேர்த்துட்டேன், ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால். இப்போ இந்த பருப்பு தண்ணி எடுத்து கலந்து வச்சுருக்கோம்ல சாம்பாருக்கு, அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருவோம். இதை இப்போ கலந்துட்டு இதை இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், தக்காளி இதெல்லாம், இதை வந்து இப்போ நம்ம சாம்பாரில் வந்து பருப்பில் வந்து சேர்த்துடலாம்.
இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து பருப்போடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய்லாம் சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளியோட வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் நம்ம தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு வேக வச்சாவே நல்லா சீக்கிரம் வெந்துடும். முருங்கைக்காவும் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் தான், அதனால் வந்து நல்லாவே வெந்துடும். முருங்கைக்காவும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதில் வந்து இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மூடி வச்சுருவோம். காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு பாதி அளவுக்கு வெந்ததும் அப்புறம் புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சிடுறேன். குக்கர் வந்து விசில்லாம் கிடையாது, சும்மா தான் அப்படியே மூடி வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மூடி வச்சா போதும். இப்போ வந்து இது கொதிக்கட்டும். புளி வந்து நம்ம காய் பாதி அளவுக்கு வெந்ததும் புளி தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ அடுத்தது வந்து கீரைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கீரை வந்து இது ஒரு கட்டு கீரை 25 ரூபா அப்படின்னு வாங்கினேன். நேற்று சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கீரை வாங்கினேன். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இன்றைக்கி தான் செய்கிறேன். அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. புளியும் ஊற்றிட்டேன், நான் ஊற்றிட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு கீரை செய்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கட்டு கீரை அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து செஞ்சாலும் வந்து எங்கள் வீட்டில் வந்து காலியாகாது. அதனால் பாதி எடுத்து வச்சிட்டேன். பாதி மட்டும் வந்து இன்றைக்கி கீரை கடைசல் பண்ணிவிட்டு அந்த பாதி வந்து நாளைக்கு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். இந்த கீரையை மட்டும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணி ஒரு சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். கீரை தேவையான அளவுக்கு பூண்டு பல் வந்து ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். அரைக்கீரை அப்படின்றதுனால புளி போட்டு கடையிறேன், நல்லாயிருக்கும். புளி கொஞ்சமாக பருப்பு போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரே ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளிங்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 சேர்த்தா போதும். இப்போ கீரை, தண்ணி சேர்த்துருக்கோம், கொஞ்சம் புளி, ஒரு 5 பல் பூண்டு, 2 சின்ன தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சுருவோம். மூடி வைக்கக்கூடாது கீரையை. இப்போ கீரை வெந்துருச்சு, எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கொஞ்சம் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கீரையில் சாப்பிடும்போது நறுக்குன்றது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். அப்புறம் ஒரு 2 பூண்டு வந்து பச்சையாக தட்டி அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வதக்குனதையும் சட்டியில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மற்ற வச்சு சூப்பராக கடைஞ்சிடலாம். எடுத்து வச்ச பருப்பையும் இதில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், கீரை கடைசலும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சமையல் வந்து முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.